ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை நியூ வ்ளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ராமேஸ்வரம் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கோயிலுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராமேஸ்வரம் கோயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் பூஜை சாமான் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், 150 ரூபாய்க்கு. கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 9 மணிக்கு போனோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு வெளில வர வரைக்கும். பாருங்கள், சூப்பராக சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரிஷப் டேடி என்னமோ சொன்னாங்க, 80 ரிஷியாக என்னமோ சொல்லிட்டு இருந்தார். எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைனாக நிறையா சாமி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது. அப்புறம் சாமி கும்பிட்டு வெளில வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நந்தி பார்த்தோம், யானை பார்த்தோம், அப்புறம் வந்து பெரிய சிவலிங்கம், மெயின் கடவுள் இருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்த்தோம். அப்படியே சாமி கும்பிட்டு மன நிறைவோடு வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் அதே சேட்டை தான், அவங்க அப்பாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்தம் வாங்கியிருந்தேன். ஒன்று இங்கே வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து நான் நேபாள் அனுப்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 தீர்த்தம் வாங்கியிருந்தேன். கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 22 தீர்த்தம் வந்து குளிக்க முடியல, ஏன்னா என்னால் நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கால் வலி, அதனால் குளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் தங்கியிருக்க ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருக்க லாட்ஜோட என்ட்ரன்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருக்க ரூம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு 3rd ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அது நான் ஏசி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் உட்காந்தோமா, வெயில், செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே உட்கார முடியல. அப்புறம் வந்து எங்களுக்கு ஏசி ரூம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வந்தோம்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ரூம். இந்த பக்கம் அவ்வளோக்கா ஜன்னல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் லாட்ஜ் இருக்கிறதுனால வந்து காத்தோட்டமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம், நாங்கள் தங்கியிருக்க லாட்ஜோட ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிஷப் டேடி உள்ள, ரிஷப் தூங்கிட்டு இருக்கா. அவங்க டேடி வந்து மொபைல் பார்த்துட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தோம். இப்போ நேற்று வந்து போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு இன்றைக்கி காலையில் போயிட்டு தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் போய் சாமி கும்பிட்டு இப்போ ரூமுக்கு வந்துட்டு இனிமேட்டுக்கு சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மத்தியானம் 12 மணிக்கு ரூம் செக்இன் ஆனோம். இப்போ இன்னைக்கு நெக்ஸ்ட் டே 1 மணிக்கு வந்து செக் அவுட் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் ரூம் டூர். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டிவி கொடுத்துருக்காங்க. இது டிவி வந்து ஓடும், பட் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் சேனல் வராதான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு ரிஷப் டேடி. தமிழ் புரியாதில்ல, அதனால். இது வந்து உள்ளே வர ரூம்.
என்ட்ரன்ஸ் டோர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூம் மேட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து டிவி. அதுக்கப்புறம் இங்கே சேர் கொடுத்துருக்காங்க. கடலில் போய் நனைஞ்சிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே காய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து டவலில் போட்டு மூடி வச்சுருக்கேன். அப்படியே இப்படி வந்தோம்னா இந்த ரூமில் அவ்வளோக்கா இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜன்னல் இல்லை. அந்த ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது, அதை வந்து படுதா போட்டு மூடியிருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி ரூம். மேலே ஒரு ஃபேன். இந்த 2 லைட் மட்டும்தான் எரியுமா. பார்க்கறதுக்கு நைட்டு மாதிரி இருக்குது, ஏன்னா விண்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம்னா ஒரு பெட்டுக்கு மேலே ஒரு பெரிய பாப்பா, அந்த பக்கம் ஒரு சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்கான். வெரி டயர்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப், அதனால் தூங்கிட்டான். வந்த உடனே தூங்கிட்டான். இங்கே பெரிய பாப்பா தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது பெரிய மிரர். அதுக்கப்புறம் இங்கே இது வந்து நாங்கள் வீட்டிலேருந்து தட்டு கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து ஹோட்டலில் தட்டு வாங்கியிருக்கோம், திரும்பி கொடுக்கணும். இங்கே வந்து ரிஷப்போட தண்ணி பாட்டில். இது ஜக்கு வந்து ஹோட்டல்காரங்க ஜக்கு. அதுக்கப்புறம் இங்கே தேவையான திங்ஸ். இங்கே வந்து பூஜை சாமான் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை சாமான்லாம் வாங்கியிருக்கோம். அப்படியே இங்கே வந்தோன்னா சுவிட்ச் போர்டு, டாய்லெட், பாத்ரூம், டிவி. இந்த லைட் எரியாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் எரியாது. அதுக்கப்புறம் இந்த லைட் எரியாது. அந்த 2 லைட் மட்டும். அதுக்கப்புறம் ஏசி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் டூர். இவ்வளோ தான். நேற்று நைட்டு சூப்பராக தூங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எது வேணாலும் வைக்கலாம். ட்ரெஸ்ஸு, பேக்கு, எது வேணாலும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து மேக்கப் திங்ஸ்லாம் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். இது வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸிங் டேபிள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாங்க, அப்படியே வாங்க டாய்லெட் பாத்ரூம் பார்க்கலாம். ஷவர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்துச்சு. நல்லா ஜாலியாக குளித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடல்லேருந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து குளித்தோம். ஹீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரில, நாங்கள் யூஸ் பண்ணவும் இல்லை, ஏன்னா வெயில் காலத்தில் ஹீட்டர்லாம் தேவைப்படாது. இது வந்து டாய்லெட் பாத்ரூம். இங்கே பாருங்கள், இந்த மிரர் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட், ஒரு உட்காரத்துக்கு ஸ்டூல் மாதிரி இருக்குது. எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏசி ரூமில் வந்து இந்த ஷவர் இல்லை, இங்கே வந்து எல்லாமே இருக்குது. ஷவர் வந்து செம்மையாக தண்ணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக குளித்தோம். கடல்லேருந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து குளித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டாய்லெட் பாத்ரூம். ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா இப்படி ரூம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த பக்கம் பெட், இந்த பக்கம் விண்டோ, அதுக்கப்புறம் ஏசி, லைட், ஃபேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் டிவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் போடுறதுக்கு பெட்டு பக்கத்துலேயே வந்து இது கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று 12 மணிக்கு செக்இன் ஆனோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 1 மணிக்கு செக் அவுட் ஆகிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் தாங்க முடியல. இன்னும் சாப்பிட்டு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் டூர். வாடகை எவ்வளோ சொல்லுங்கள் ரிஷப் டேடி? இந்த லாட்ஜோட வாடகை எவ்வளோ? ஏசி மாதிரி 1500 இருக்கு. ஏசி 1500-ஆ? கொஞ்சம் கம்மியாக பண்ணி 1300. ஏசி ரூம் ஃப்ரெண்ட்ஸ் 1300 கொடுத்தாங்க. நான் ஏசி ரூம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 900 சொன்னாங்க. பட் அங்கே உட்காரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். பகல்லையே ரொம்ப வேர்த்துட்டு இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொன்னோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் ஏசி ரூம் வந்து என்ன சொல்கிறது, ஏசி ரூம் வந்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நேற்று நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தோம். நேற்று ஆஃப்டர்நூன் வந்து அங்கே போயிட்டோம், போட்டிங் போயிட்டோம். அப்படியே வந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் ஏசி ரூம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம்
சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே தம்பிக்கு மொட்டை அடிக்க போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேட்டுக்கு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சூப்பராக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் புளியோதரை வாங்கியிருந்தோம், 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கோயிலே வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ புளியோதரை சாப்பிட போகிறோம். தம்பி தூங்கிட்டு இருக்கான். லட்டு அப்புறம் சாப்பிட்லாம். புளியோதரை சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புளியோதரை 20 ரூபா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது சர்க்கரை பொங்கல் 20 ருபீஸ் போட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை பொங்கல், புளியோதரை ரெட்டு சேர்த்து 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் வாங்க வந்து ஹோட்டலுக்கு போனார் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்துட்டார். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருக்க லாட்ஜ். இது வந்து ரிசப்ஷன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நாங்கள் தங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் தான் நாங்கள் தங்கியிருந்த ரூம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோயில்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருந்த ரூம் இருந்துச்சு. ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு ரிஷப் டேடி. என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரில, பார்ப்போம். என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் ரிசப்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இது தயிர் சாதம். உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதை நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். இது ரிசப் எழுந்திரிச்சோன்னு இது ரிசப் சாப்பிடுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் லன்ச். வேறு ஒன்றுமே சாப்பிடல. இது சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறோம். மணி என்ன ஆகுது? மணி என்ன ஆகுது? 12 மணி ஆயிடுச்சா? இன்னும் 1 மணி நேரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரூம் செக் அவுட் பண்ணணும். ஹோட்டல்லே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரிசப் விட மாட்டான். அதனால் ரூம்க்கே கொண்டு வந்தாச்சு சாப்பாடு. தயிர் சாதம், இது சாம்பார் சாதம். நான் லெமன் ரைஸ் சொன்னேன், இவ கொண்டு வரல. லன்ச்சு சாப்பிட்டுட்டு ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளில வந்தோடனே செம்ம வெயில், நிற்கவே முடியல. ஸோ ஷாப்பிங்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோக்கா ஒன்றுமே வாங்கணும் ஆசையாக தான் இருந்துச்சு. பட் வெயிலில் நிற்க முடியல. சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ரிசப் ரொம்ப சேட்டை பண்ணுவானா. இந்த மாதிரி சாக்லேட் ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா அது கூட விளாண்டுட்டே இருப்பான். அதனால் சமத்தாக உட்காந்து விளாண்டுட்ருக்கான் மொட்டை தம்பி. பாருங்கள், சூப்பராக போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ட்ராவல். அதுக்கப்புறம் ரிசப்புக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டோம். 3 பேர் உட்காந்தாங்கன்னா, யாராவது வந்து பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்பை எப்போ பார்த்தாலும் மடியில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் ரிசப்புக்கு டிக்கெட் எடுத்தோம். 238 ரூபா டிக்கெட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கடற்கரை, பாம்பன் பாலம் ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை வந்து அந்த பக்கம் விண்டோ இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ரயில்வே ட்ராக் வந்து தெரியல. பட் இந்த தடவை வீட்டுக்கு போகும்போது அழகாக தெரியுது பாருங்கள். இந்த ஷீலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 கலர் இருக்குது பாருங்கள். ஒன்று லைட் ப்ளூ, ஒன்று திக் ப்ளூ. நல்லா பாருங்கள், தெரியுதா? இது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 2 ஷீ வந்து ஒன்றா சேர்றதுனால இந்த கலர் வருமா என்னன்னு தெரில. அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் திக் கலரில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் லைட் கலரில் இருக்குது ப்ளூ. ஸோ என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ராமேஸ்வரம் ட்ரிப் vlog எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ செம்மையாக சாமி கும்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காகவும் நான் சாமி கும்பிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.